ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா, மதியம் 1:30 மணி கிடையாது. நைட்டு 1:30 மணி மிட் நைட்டில தான் எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா, முடி நிறையா வளர்ந்துருச்சு பாருங்கள். ஏன்னா வேண்டி இருந்தோம், அதனால் முடி வெட்டலை. நாங்கள் எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஹோட்டலில் காலையில் சாப்பிட மாட்டோம். கோயிலில் போய் வீட்டில் என்ன கொண்டு வந்திருந்தோமோ அதுதான் சாப்பிடுவோம். சப்பாத்திலாம் சுட்டு எடுத்துக்கிட்டோம். சரி பாத்திரம் எதுக்கு நிறையா தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்லேயே கட்டி எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக் தட்டு எப்போவுமே சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தேவையான தண்ணிலாம் பார்த்திங்கன்னா நிறையா எடுத்துக்கிட்டோம். வெயில் காலன்றனால தண்ணி நிறைய தாகம் அடிக்கும் இல்லையா, அதனால். அப்புறம் கோயிலுக்கு தேவையான சாமிக்கு தேவையான பூவு, தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே நாங்கள் வீட்டிலேயே வாங்கிக்கிட்டோம். எப்போவுமே இப்படி தான் வாங்கிட்டு தான் போவோம். அங்கே போய் எதுவுமே வாங்க மாட்டோம். எல்லாமே கிளம்பி வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா மணி 2 ஆயிடுச்சு. டயருக்கெலாம் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்படியே ரோஸியை பார்த்திங்கன்னா வீட்லேயே தான் விட்டுட்டு போகிறோம். ஏன்னா போன தடவையே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அது ஒவ்வொரு டீ கடை குடிக்க போனால் கூட அது கத்திட்டே இருந்துச்சு. அதனால் இந்த தடவை வீட்லேயே விட்டாச்சு. ஒரே நாளில் திரும்பி வந்துடுவோம்ல, அதனால் சீக்கிரம் விட்டாச்சு. நாங்கள் போகிற வழியில் எப்போவுமே பார்த்திங்கன்னா, அங்கே கருப்புசாமி கோவில் இருக்கும். அங்கே எப்போவுமே சாமி கும்பிட்டு கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடச்சிட்டு தான் போவோம். ஏன்னா அது வந்து சக்தி வாய்ந்த சாமி. கும்பிட்டு போனால் நம்மளுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காமல் பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவோம். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 1 ஹவர் 1 1/2 ஹவர் போயிருப்போம். அப்புறம் அவங்களுக்கும் தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் நிறுத்தி நாங்கள் வந்து டீ, காஃபி, பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பிஸ்கெட்டு, அப்புறம் பக்கோடா அதெல்லாம் வாங்கி அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ரம்மியமான இரவுன்னு சொல்லலாம். நல்லா அமைதியாக இருந்தது. அந்த டைமில் ஒரு டீ, காஃபி குடிக்கும்போது எதமாக இருக்கும்ல, அப்படி இருந்தது. அந்த டீ, காஃபி குடித்ததோடு சரி நாங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டோம். நல்லா தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மணி ஒரு 7 7:15 இருக்கும். அப்போ தான் வந்து முழித்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பசி எடுத்துக்கிச்சு. சரி டீ, காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து ஒரு டீ கடையில் வந்து வண்டி நிறுத்தியாச்சு. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் டீ, காஃபி வாங்கி குடிச்சிட்டோம். இன்னுமே நாங்கள் போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. பார்த்திங்கன்னா, பிள்ளைங்க என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே வாங்கி அவங்களாம் டீ குடிச்சிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா, அங்கேயே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த திருநெல்வேலி சைடு, தூத்துக்குடி சைடு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ தூத்துக்குடி தான் எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காற்றாலை தாங்க ஃபுல்லாக. எப்போவுமே நான் போகும்போது அதை வந்து பார்த்துக்கிட்டே போவேன். அது அங்கங்கே வந்து கண்டெய்னரில் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய சைஸில். அது அப்படியே எனக்கு பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்லலாம் நம்ம தூரமாக இருந்து தான் நாங்கள் பார்த்துருக்கேன். அங்கே போகும்போது அது ரொம்ப பெருசாக இருக்கும் பார்க்கவே, கிட்டத்துலேருந்து பார்க்கவே. அதனால் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டே போவேன். பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் கிட்ட இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு 9:30 இருக்கும். கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த டைமில். இப்போ வந்து கோயில் வந்து இன்னும் நட திறக்கல. 10 மணிக்கு மேலே ஆகும் நட திறக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே வந்து இங்கே வந்து செவ்வாய்க்கிழம தான் நாங்கள் வருவோம். இந்த தடவை வந்து ஃப்ரைடே வந்திருக்கோம். செவ்வாய்க்கிழம வந்து நல்லாவே கூட்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா, கிடா வெட்டுறது, சேவல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். நல்லாயிருக்கும். ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் ஆறுமுகமங்கலம் சுடலமண்டல சாமி கோயில் அப்படின்னு சொன்னிங்கனாவே அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியும். ஹைகோர்ட் நீதிபதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டுக்காரோட குலதெய்வம். அங்கே போயிட்டு சரி நட திறக்கிறதுக்கு லேட் ஆகும்ல, அதனால் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சுட்டு தானே குளிக்கணும். மொட்டை அடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே குளிப்போம். சரி ப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா, ஏற்றம் கிணறு. அங்கே போயிருந்தவங்களுக்கு இந்த கிணறு நல்லாவே தெரியும். நம்ம கயிறு வச்சு சேர்ந்தோம்ல அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஏற்றம் மாதிரி இருக்கும். பக்கெட்டை உள்ளே விட்டு தண்ணி மொண்டு எடுத்துக்கணும். நல்லாயிருக்கும். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நம்ம போனோம்னா. தண்ணியும் பார்த்திங்கன்னா, அப்படியே குளிக்க குளிக்க குளு குளு குளுன்னு இருக்கும். குளிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். நாங்கள் எப்போ போனாலும் குளிக்காமல் நல்லா குளிச்சுட்டு தான் வருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட வந்துட்டோம். இது வந்து நான் பீட்ரூட் கேசரி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் தான் சாப்பிட்டோம் காலையில்.
சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிடவே வந்து நட திறந்துட்டாங்க, பூசாரிலாம் வந்துட்டாங்க. நாங்கள் உடனே சாப்பிட்டுட்டு போய் டோக்கன் வாங்கிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கா மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தராக மொட்டை அடிச்சுட்டு நின்றுருந்தானுங்க. பார்த்திங்கன்னா இது கடைசியாக சின்னவனுக்கு மொட்டை அடிக்கிறோம். போன தடவை மொட்டை அடிக்கும்போது செம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தான். மொட்டைலாம் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா போய் கிணத்துல போய் நல்லா பிள்ளைங்களையும் குளிக்க வச்சுட்டு நாங்களும் அப்படியே குளிச்சுட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகிட்டு போய் அப்படியே அந்த ஈரத்தலையோடையே பிள்ளைங்கள கொண்டை கட்டிட்டு அப்படியே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வந்தோடனே பார்த்திங்கன்னா ஐஸ் வண்டி, அங்கே எப்பயுமே ஐஸ் வண்டி வந்துடும். எல்லாருக்கும் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு, குட்டி பாருங்கள் எப்படி ஐஸ் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஐஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் போய் தலையெல்லாம் காய வச்சிட்ருந்தாங்க பிள்ளைங்க. நான் வந்து அப்போவே சாமி ஒரு கிளிப் எடுத்திருந்தேன், அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் கொண்டு வந்திருந்த தர்பூசணி வந்து வெட்டி சாப்பிட்டுட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்படியே பிள்ளைங்களுக்கெல்லாம் தலை வாரி விட்டுட்டு மறுபடியும் போய் சாமியை ஒரு டைம் கும்பிட்டுட்டு காரில் ஏறியாச்சு. வந்துட்டு ஒரே கொஞ்ச நேரம்தான் இருப்போம், அப்புறம் கிளம்பிடுவோம். ஏன்னா வீட்டுக்கு போயிடணும், பிள்ளைங்கள வச்சுட்டு அங்கங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். பார்த்திங்கன்னா போகிற வழியில் அந்த தூத்துக்குடியெலாம் பார்த்திங்கன்னா அந்த உப்பளங்கள்லாம் கட்டி கட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பிள்ளைங்கள்கிட்ட நான் காட்டிகிட்டே வந்தேன். உப்புலாம் பார்த்திங்கன்னா கல் உப்புலாம் இங்கே தான் பாப்பா தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தேன். பாருங்கள் எப்படி கட்டி கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஊரே பார்க்க நல்லாயிருக்கும். அப்படியே ஜாலியாக கிளம்பியாச்சு, தூத்துக்குடிக்கு பாய் பாய் சொல்லியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் டைம் ஆயிடுச்சுல்ல, அப்படியே ஏதாவது ஹோட்டல் கிடைக்குமான்னு பார்த்துட்டே வந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தூரிச்சு, அதுக்கப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்களா. அந்த அந்த சைடு ஹோட்டலில் அவ்வளோவா சாப்பாடு எங்களுக்கு பிடிக்கிறதில்ல. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்க மாட்டேங்குது ஹைவேஸ்லலாம். அதனால் கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா போகும்போதும் காற்றாலை வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன், வரும்போதும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் நிறுத்திட்டு இதுவும் ஹைவேஸில் தான் இருந்தது. ஃபுட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சோம், ஆனால் நல்லாவே இருந்தது. பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து பரோட்டா வாங்கியிருந்தோம். அந்த சைடில் தயிர் பச்சடி கொடுப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் இப்படி கொடுக்க மாட்டாங்க. இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை அங்கிட்டலாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி தயிர் பச்சடி பரோட்டாவுக்கு. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமை பார்த்து கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் ராடி பண்ணிகிட்டே இருந்தானுங்க. சரின்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க அப்பா எது கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. அங்கேயும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தானுங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வீட்டிலேருந்து 2 மணிக்கு கிளம்புனோம். வரும்போது நைட்டு வந்து 9:30 9:45 ஆயிடுச்சு. வந்தோம். ரோசி வந்து முன்னாடியே நின்றுட்டு இருந்தது. எங்களை பார்த்தோன்னே குதின்னு குதிச்சு. நான் போகும்போதே சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா 2 பவுல் வச்சுட்டு தான் போனேன். தண்ணி எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருந்துச்சு. எங்களை பார்த்தோன்னே ரோசி ஒரே குஷியாயிடுச்சு. நாங்கள் வந்ததும் குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. எப்போவுமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்ருவேன். நைட்டு சமைக்க முடியாதுல்ல, அதனால் புரோட்டா இட்லிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே தூங்கியாச்சு. இந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.